it what comes afterward. The secret of getting ahead is getting started. Here I welcome our honorable chief guest, Mrs. Sudha, to share her success secret to us. Welcome you, ma'am. A very good evening to everyone. I am very happy to see you all together here. Education is the most powerful weapon which you can use to change the world. Education is the most powerful weapon which you can use to change the world. Respected legal advisor, advocate Mr. K. Tirumale sir, correspondent Mrs. Ambarasi ma'am, legal director Ms. T. Miragli Balls ma'am, headmisters, AHM, teaching and non-teaching staff. My dear proud parents, last but not least, my lovable kids. Good evening everyone. Sorry, lovable kids today good evening. Age graduates. Today graduate. So good evening. Once again, I say the good evening. A good education can change anyone. A good education change anyone. Teacher can change everything. A good teacher can change everything. AG staffs, especially teachers, work very challenging. Your job is not easy. AG staff work is not easy. You face challenges every day. Every day one task face. At the same time, but you always face to the vocations also. How to handle age staffs 0 to 7 years old. 0 to 7 years. In the time நம்மளோட குழந்தைங்க என்ன லேர்ன் பண்றாங்க அதான் அவங்களோட பர்சனாலிட்டியை டிசைட் பண்ணுது. 0 to 7 years old students இந்த டைம்ல என்னமா லேர்ன் பண்றாங்களோ அதான் அவங்களோட பர்சனாலிட்டியை டிசைட் பண்ணுது. ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கும்போது குழந்தைங்க என்னென்ன லேர்ன் பண்ணுறாங்க அது அவங்களோட பர்சனாலிட்டியை டிசைட் பண்ணுறது எழுதப்பட்ட ரிசர்ச் பண்ணப்பட்ட ஒரு உண்மை. அதை யாராலும் மறுக்க முடியாது. 0 to 3 years old. That time parents is a first teacher. 0 to 3 yearsல parents கிட்ட தான் குழந்தைங்க இருக்கிறாங்க. Is it no? That time நம்ம என்ன பண்றோம்? குழந்தைகளுக்கு ஒரு ரோல் மாடலா இருக்கு. ஃபாதரா, மதரா, கிராண்ட்பாவா, கிராண்ட்மாவா எல்லாருமே அந்த இடத்துல ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பேம்பரிங் கொடுக்குற குழந்தைங்களுக்கு. ஸோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸே ஒரு ரோல் மாடலாக தான் குழந்தைங்க எடுத்துக்கிடுறாங்க. சொல்லுங்க இல்லையா குழந்தைங்க கிட்ட டேடி மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு, டேடி மாதிரி இமிட்டேட் பண்ணுறாரு, கிராண்ட்மா மாதிரி ஸ்மைல் பண்ணுறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போகிறோம். 0 to 3 years. ஸோ அந்த டைம் நம்ம எப்படி குழந்தைகளை ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல மோஸ்ட் லவ் அவங்களுக்கு கொடுக்கணும்ல. ஒரு பாசிட்டிவான வைப் இருக்கணும். ஃபேமிலினாலே ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கணும். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு அந்த டைம் கொடுக்கும்போது பேரண்ட்ஸை பார்த்து தான் குழந்தைங்க வளர்கிறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டீச்சர் உங்ககிட்ட இருந்து லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான் 3 to 4 0 to 7ல 0 to 3 உங்ககிட்ட இருக்கிறாங்க குழந்தைங்க. 4 3 to 7 that 4 years எங்ககிட்ட வந்துடுறாங்க குழந்தைங்க. அசேம் ஏஜ் டீச்சர்ஸ் தான் மேனேஜ்மெண்ட் சைடில் இருந்து நாங்கள் உங்களோட குழந்தைங்களை கேர் பண்ணுறோம். ஸோ அந்த டைம் அவங்க என்னவா இருக்கிறாங்க அப்படிங்கிறதா டீச்சர்ஸ் இஸ் ஏ செகண்ட் மதராக மாறிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரண்ட் இஸ் ஏ ஃபர்ஸ்ட் டீச்சர் 0 to 3 years. நெக்ஸ்ட் 3 to 7 years இருக்கும் டீச்சர் இஸ் ஏ செகண்ட் மதர். அது யாராலையும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. நெக்ஸ்ட் அக்செப்டன்ஸ். பேரண்ட்ஸ்க்கு நான் என்ன மெசேஜ் கொடுக்குறேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட குழந்தைங்களை அக்செப்ட் பண்ணுங்க. அவங்க என்ன செஞ்சாலும் என்ன ஒரு விஷயங்கள் பண்ணாலும் ஒரு நாள் அக்செப்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிட் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு திங்ஸ் டாய்ஸையோ எதையோ ஒன்று கீழே போட்டு உடைச்சிருக்காங்க. அஸ் அ பேரண்டாக உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு அவங்க
இன்ஃபார்ம் பண்ண வருவாங்க 0 to 3 இயர்ஸ்ல. ஸோ அந்த டைம் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க கிட்ட என்ன சொல்ல வர்றாங்கிறதே நம்ம கேட்கறது இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அஸ் அ மதரா பப்பி நானுமே என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் அந்த திங்ஸை தான் பார்ப்போம். திங்ஸ் உடைச்சிட்டிங்களா, அடுத்து அவர் என்ன பண்ணாரு, எதனால உடைஞ்சது, எந்த ஒரு கொஸ்டின்ஸுமே அங்கே நம்ம ரைஸ் பண்ணுறது இல்லை. திங்ஸை உடைச்சிட்டாரு, அதுக்கு என்னெல்லாம் நம்ம அவரை திட்டணும், திட்டுறது நம்மளோட கோவத்தை காட்டுறது அதான் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் எப்படி அவங்க வந்து நம்ம கிட்ட ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா வந்து சொல்லுவாங்க குழந்தைங்க, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த டைம்ல நம்ம லேர்ன் பண்ணி கொடுத்துட்டோம். மிஸ்டேக் பண்ணால் மம்மி கிட்ட சொன்னால் மம்மி திட்டுவாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம அவங்க கிட்ட கொண்டு போயிட்டோம். அது கொண்டு போகக்கூடாது இல்லையா. ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ராங், தட் இஸ் நாட் மேட்டர். எது ரைட் எது தப்புங்கிறது செகண்டரி. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து நம்மகிட்ட கன்வே பண்ணுறாங்க இல்லையா, தட் டைம் அக்செப்டன்ஸுங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் நம்மளோட குழந்தைங்க எந்த ஒரு விஷயங்களும் இந்த டைம் லேர்ன் பண்ணுறதுலாம் ஃபியூச்சர் வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. சின்ன சின்ன விஷயங்களை நம்மகிட்ட ஹைடன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா திருப்பி அவங்களால நம்ம கிட்ட வந்து சொல்லதுக்கு யோசிப்பாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் வந்து அக்செப்ட் பண்ணுவோம். எந்த ஒரு விஷயம்னாலும் அக்செப்டன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஸ்டாஃப்ல என்ன பண்ணுறோம், கிண்டர்கார்டன்ஸ்க்கு அவங்க என்ன ஆன்சர் பண்ணாலும் சரி, லஞ்ச் ஃபினிஷ் பண்ணாலும் சரி, ரைம்ஸ் எனிதிங் அவங்க பண்ணும்போது அப்ரிஷியேட் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்டார் வேறு ஒன்றும் கிடையாது, அவங்களோட பாம்பில் ஸ்டார்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. அந்த ஸ்டார்ஸை ஈவினிங் வரைக்கும் வெஜ் ஆகாமல் ஹேண்டை க்ளோஸ் பண்ணாமல் வீட்டில் போய் மம்மி கிட்ட டேடி கிட்ட ஃபஸ்ட் அந்த ஸ்டார்ஸ் வாங்கின உடனே அவருக்கு ஒரு அவார்டு வாங்கின ஃபீல். அது போய் ஃபஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவார், மிஸ் எனக்கு ஸ்டார் கொடுத்துட்டாங்க, ஒய் நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன், ஹோம்ஒர்க் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன், லஞ்ச் ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதை என்ன செய்கிறாரு, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல அப்ரிஷியேட்ங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் டே இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் டே அவங்களே வாலண்டியராக என்ன பண்ணுறாங்க, லஞ்ச் ஃபினிஷ் பண்ணுறாங்க, ஹோம்ஒர்க் ஃபினிஷ் பண்ணுறாங்க, கிளாஸ் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் நம்ம எங்கே கொடுக்குறோம், அப்ரிஷியேட் ஆகும்போது தான் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து குழந்தைங்ககிட்ட நம்ம கொடுக்குறோம். ஸோ அப்ரிஷியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அவங்க வந்து சொல்லவே வேணும், அவங்களோட ஒர்க்கை அவங்களே ப்ராப்பராக பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. டைம் குழந்தைங்ககிட்ட எத்தனை பேரண்ட்ஸுங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், யாருமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை. மோஸ்ட்டாக ஒர்க்கிங் உமனாக இருக்கலாம், ஒர்க்கிங் பேரண்ட்ஸ், தென் ஹோம் மேக்கராக கூட இருக்கலாம். எல்லாருமே ஏதோ ஒர்க்கிங் உமன்ஸை விட ஹோம் மேக்கர் தான் அதிகமான ப்ரெஷரில் இருக்குது. ஒர்க்கிங் பேரண்ட்ஸை விட ஹோம் மேக்கர் வந்து அதிகமான ப்ரெஷரில் இருக்கிறீங்க. ஸோ அந்த டைம் நம்ம எதை மறந்துடுறோம், குழந்தைங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மறந்துடுறோம். ஸோ அதனால என்ன பண்ணுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, டெய்லி அவங்க சும்மா அந்த ஆல்பாபெட் நம்ம ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்தாங்க, ஹோம்ஒர்க் பண்ணிங்களா, கிளாஸ் ஒர்க் என்ன நடந்துச்சு, இதை மட்டும் கேட்குறது இல்லை. குழந்தைங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையா, உங்களோட ஒர்க்கை கேரி ஆன் பண்ணிக்கிட்டே கூட அவங்க செய்கிறத வாட்ச் பண்ணுங்க. அஸ் அ பேரண்டா இப்போ மதர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா குக்கிங் பண்ணுறீங்க, இல்லை ஃபாதர் இருக்கீங்கன்னா ஏதோ ஒரு லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறீங்க. அந்த டைம் வந்து உங்கள் குழந்தைங்க வந்து உங்ககிட்ட கேட்க வர்றாங்க, ஏதோ ஒரு சொல்ல வெளியே இருக்கிறாங்க, கிளாஸில் என்ன நடந்துச்சு, ஸ்கூலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பட் நம்ம யாரும் அதை கேட்கறதுக்கு ரெடியே இல்லை. சைடு பை சைடு உங்களோட ஒர்க் பிஸி செலவும் கூட. அந்த மாதிரி டைம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அவங்க பண்ணுறத அப்சர்வ் பண்ணுங்க. மேம் ஆகும், இல்லை கோட்டை களஞ்சியம் மேம் ஆகும், இல்லை அன்பரசி மேம் ஆகும், தென் திருமலை சார் ஆகும், மிராக்கிள் மேம் ஆகும், அழகாக இமிடேட் பண்ணுறாங்க. நீங்கள் இங்கே வந்து தான் கிளாஸ் ரூமில் என்ன நடக்குங்கிறது இல்லை, அந்த ஆன் ஸ்பாட்டில் அவங்க ரோல் ப்ளே பண்ணுறாங்க இல்லையா, அஸ் அ டீச்சரா, கரஸ்பாண்டா, டைரக்டரா ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆல்பபெட்ஸோ நம்பர்ஸோ எதுவுமே அங்கே இல்லை. நம்ம டீச்சர்ஸ் கூட ஸ்டடி பண்ணி கிராஜுவேட் ஆனதுக்கு தான் டீச்சர் ஆகிறாங்க. பட் நம்மளோட டீச்சர் வந்து என்ன லேர்ன் பண்ணுறாங்க, இமேஜினேஷன். கிளாஸ் ரூம்ங்கிற ஒரு அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நான் லிவிங் திங்ஸ் எல்லாம் ஹியூமன் பீயிங்கா, ஸ்டூடெண்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸா. ஸோ கிளாஸில் என்ன டீச்சர் டீச் பண்ணுறாங்களோ அது அப்படியே அவங்க ஒரு டீச்சராக டீச் பண்ணுறாங்க. நீங்கள் ஹோம்ஒர்க்காக கேட்டால் கூட அம்மா
டென்ஷன் ஆகுறாங்க, ப்ரெஷராக ஆகுறாங்க, இப்படி ரைட் பண்ணி ஓவர் ப்ரெஷர் கொடுக்குறீங்க பசங்களுக்கு. பட் அந்த டைம் நீங்கள் ஹோம்ஒர்க்கே செக் பண்ண தேவையில்லை. அவங்க ப்ளே பண்ணுறதை வாட்ச் பண்ணாலே போதும். அஸ் அ மேனேஜ்மெண்ட், கிளாஸ் ரூம், டீச்சர்ஸ் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்களால் விசுவலாக பார்க்க முடியும். அந்த இடத்துல அவங்க அப்படியே ரோல் பிளே ஆகிறாங்க. ஸோ கிரியேட்டிவிட்டி பவர் வருது, இமேஜினேஷன் இருக்குது, ரோல் பிளே வருது. இதை விட வேறு என்ன வேணும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? கிளாஸ் ரூமில் இருக்கிறத அப்படியே இமிடேட் பண்ணுறாங்க, அப்படியே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறப்போ. வே ஆஃப் கம்யூனிகேஷன், வே ஆஃப் டீச்சிங், எவ்ரிதிங் நீங்கள் எல்லாமே அந்த இடத்துல பார்த்துக்கிற முடியும். அது போதும். நம்ம ஹோம்ஒர்க்குங்கிறது செகண்டரி. ஸோ அந்த அளவில் வந்து நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனா கூப்பிட்டு உட்கார வச்சு ஹோம்ஒர்க் பண்ணு, கிளாஸ் ரூமில் என்ன நடந்துச்சு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத கேட்குறத விட அவங்களோட அந்த டே பை டே அப்டேட்டே நீங்கள் வாட்ச் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு நோ சொல்லி பழகுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நோ சொல்லி பழகுங்க. ஏன்னா நம்ம வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் மாடர்ன் பேரண்டாக இருக்கிறோம். 1 டீச் 1 or 2 டீச் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம என்ன பண்ணிருக்காங்க. 1 and 2 டீச் ஏன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறதுல தான் நம்ம இருக்கிறோம். ஸோ அந்த 1 and 2 டீச் இருக்கும்போது கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க. டெய்லி அவர் என்னென்ன கேட்குறாரோ அத்தனையுமே அஸ் அ பேரண்டாக நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நோ சொல்லி பழகுங்க. நோ சொல்லி பழகுறதுனா என்ன? கிண்டர் கார்டன் என்ன பண்ணுறாங்க? மோஸ்ட் ஆஃப் டெய்லி 1 பென்சில் வேணும், எரேசர் வேணும், பென்சில் பாக்ஸ் நியூவாக வேணும். என் ஃப்ரெண்ட்ஸ் அதை கொண்டு வந்தாரு, என் ஃப்ரெண்ட்ஸ் இதை கொண்டு வந்தாரு, எனக்கும் அதே மாதிரி வேணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட தாட்டாக இருக்குது. எஸ், அது அட் த சேம் டைம் லஞ்சு, டிஃபன், டின்னர் எல்லா பேரண்ட்ஸுமே அவ்வளோ அழகாக நீட் அண்ட் க்ளீனாக செட் பண்ணுறீங்க, பேக் பண்ணி நீட்டாக. பட் மார்னிங்கும் நைட்டும் சாப்பிட்றது இல்லை. குழந்தைங்க ஸ்கூலில் மட்டும்தான் சாப்பிட்றாங்க. அது யாராலையும் மறுக்க முடியாத உண்மை. ஏன்னா அங்கே வந்து ஸ்கூல் ஸ்டாஃப் விக்டோரியா மேமோ, கோடெக் லஞ்சு மேமோ, அன்பரசி மேமோட நேமை யூஸ் பண்ணால் தான் லஞ்சு உள்ளே போகும். இது எல்லா கிண்டர் கார்டன் கிட்ஸோட அப்படி தான் இருக்கிறாங்க பசங்க. ஸோ நீங்கள் நீச்சல் அழகாக உங்களோட ஒர்க்கை லஞ்ச் பேக் பண்ணி அழகாக கொடுத்துருக்கீங்க. அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. அது ஃபுட்டு ஹெல்த்தியாக நீங்கள் என்ன வேணாலும் அவரே டெய்லி மார்னிங் எக்ஸைமே உங்களுக்கு மெனு கார்டு கொடுத்துருவார். மம்மி நீங்கள் எனக்கு பொட்டேட்டோ தான் வேணும், கர்ட் ரைஸ் தான் வேணும், அவர் சொல்கிறதா நீங்கள் நம்ம பண்ணுறோம். அப்படி தானே பண்ணுறீங்க பேரண்ட்ஸ்? அப்படி தான் பண்ணுறோம். நானுமே அப்படி தான் பண்ணுறேன். என்னோட கிட்ஸுமே கேட்குறாங்க, மார்னிங் எக்ஸைமே மெனு கொடுத்துட்றாங்க. ஸோ அதை நாங்கள் லஞ்சில் அழகாக டீச்சர்ஸும் ஹேண்டில் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. பட் மார்னிங்கும் நைட்டும் சாப்பிட்றது இல்லை. ஆஃப்டர் மே பார்க்கும்போது 3 kg 5 kg வெயிட் கம்மியாக தான் வர்றாங்க பசங்க எங்கள் கிட்ட. எதனால? ஸ்கூல் க்ளோஸுங்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம மேனேஜ்மெண்ட்டும் சரி, நம்மளோட டீச்சர்ஸும் சரி, அப்படி ஒரு செகண்ட் பேரண்ட்ங்கிறதுனால அந்த அளவுக்கு கேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு எது வேணாலும் வாங்கி கொடுக்காதீங்கன்னு சொன்னேன் இல்லையா? அது என்ன மீனிங்னா, டெய்லி 1 பென்சில் கேட்குறாருன்னா ஃபஸ்ட்டு டே நோ சொல்லுங்கள். இன்னைக்கு பென்சில் மிஸ் பண்ணிட்டாரா? நோ, பென்சில் இல்லை. உங்கள் மிஸ் கிட்ட போய் கேளுங்க. பென்சிலில் கிளாஸ் ரூமில் சர்ச் பண்ணுங்க, எங்கேயும் மிஸ் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கன்னு சொல்லுங்கள். அவங்க ஃபஸ்ட்டு டே வருவார், மிஸ் கிட்ட மிஸ் ரைட்டிங் கொடுப்பாங்க. அந்த டைம் அவரால் ரைட் பண்ண முடியாது, ஏன்னா பென்சில் இருக்காது. ஸோ அந்த டைம் அவர் என்ன பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸே மிஸ் கிட்ட சொல்லிடுவாங்க, தட் பாய் டோன்ட் ஹேவ் அ பென்சில் அவங்ககிட்ட இல்லை மேம். ஸோ மிஸ் வந்து ஒரு பென்சில் கொடுப்பாங்க. ஸோ அந்த டே அவருக்கு ஸ்மூத்தாக ரீச் ஆகிடும். நெக்ஸ்ட் டே வராது, நெக்ஸ்ட் டே நோ சொல்லுங்க, பென்சில் வாங்கி கொடுக்காது. நெக்ஸ்ட் டே வந்து என்ன பண்ணுவாங்க, மிஸ் கிட்ட கேட்டால் ஸ்கூல் பண்ணுவாங்க. ஏன்னா மிஸ் சொல்லிட்டாங்க டுமாரோ இப்படி இங்கிட்டுங்கிறாங்க சொல்லிட்டாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பென்சில் இல்லாமல் போகிறோம். ஸோ போட்டோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மிஸ் என்ன பண்ண போகிறாங்க, அடிக்கவா போகிறாங்க? இப்போ தான் டீச்சர்ஸ் கையில் அடிக்கிறதே கிடையாது. கண்டிப்பு அவங்களோட அஃபெக்ஷன் லவபிள் இந்த இதெல்லாம் மூவ் பண்ணுறாங்க. ஸோ டீச்சர்ஸ் அடிக்க போகிறது இல்லை. ஸோ அனுப்புங்க. செகண்ட் டே என்ன பண்ணுவார், மிஸ் கிட்ட கேட்க மாட்டார், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் போவார். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ப்ளீஸ் கிவ் மீ 1 பென்சில் கேட்குறாரா இல்லையா? கேட்பாங்க குழந்தைங்க. அவர் செகண்ட் டே பென்சில் கொடுக்குறாரு. பட் தேர்ட் டே வரும்போது பென்சில் யாருக்கு போய் இவர் கேட்குறது? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டாச்சு, மிஸ் கிட்ட கேட்டாச்சு. ஆட்டோமேட்டிக்காக அஸ் அ பேரண்டாக உங்ககிட்ட கேட்பாங்க. அந்த டைம் நீங்கள் பென்சில் வாங்கி கொடுங்க. நீங்கள் நினைக்கலாம் 2 rupees பென்சில் தானே, இது எதுக்கு என் பையனை 2 days 3 days வெயிட் பண்ண வைக்கிறீங்கன்னு கேட்கலாம். வேல்யூ ஆஃப் மணி
வேல்யூ ஆஃப் டைம், வேல்யூ ஆஃப் திங்ஸ். அந்த இடத்துல நம்ம 3 டேஸ்க்கு அப்புறம் ஒரு பென்சில் கிடைக்கும் போது கண்டிப்பா அந்த ஸ்டூடெண்ட் பென்சிலை மிஸ் பண்ண மாட்டார். அதுக்கப்புறம் அவரோட இது சேஃபா எப்படி செக்யூரா டேப் பண்ணி பார்த்துக்கணுங்கிறத அவர் லேர்ன் பண்ணிட்டாரு. இதுல நம்ம நோ சொன்னோம் இல்லையா, அந்த நோ சொன்ன 2 டேஸ்ல அவர் ரெடி ஆகிட்டார். எப்படி ஃபேஸ் பண்ணணும், ஒரு விஷயம் இல்லைன்னா நோ சொன்னா அதை எப்படி எஸ்ஸா மாற்றணுங்கிறத ரெடி ஆகிட்டார். ஸோ 1 வீக் இல்லை 1 மந்த் ஆனாலும் அந்த பென்சிலை மிஸ் பண்ண மாட்டார். அட் த சேம் டைம் க்ளோஸ் ரைட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா கேட்கவே வேண்டாம், ஒரு டே 1 பென்சில் ஆகும். ஏன்னா ஷார்ப் பண்ணி க்ளோஸ் ரைட்டிங் டைப் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து வேல்யூ ஆஃப் திங்ஸ், வேல்யூ ஆஃப் மணி, வேல்யூ ஆஃப் டைம், வேல்யூ ஆஃப் பேரண்ட்ஸ் எல்லாமே தெரியும். அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா. நெக்ஸ்ட், டீச்சர்ஸ் இஸ் த ரோல் மாடல், ஸ்டார்ஸ், லீடர், கோச்சர், அட்வைசர், ஹோப். டீச்சர்ஸ் சொன்னால் மட்டும்தான் பசங்க கேட்பாங்க. ஒரு இப்படி ரைட் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கேட்க மாட்டாங்க. எங்கள் மிஸ் இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஸோ நான் இப்படி தான் ரைட் பண்ணுவேன் அப்படிங்கிறத அஸ் த ஸ்டூடெண்டாக வந்து அவங்க வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க. நம்ம குழந்தைங்கள்கிட்ட வந்து நம்ம கொடுக்கக்கூடியது அக்செப்டன்ஸ், அப்ரிஷியேட், பாசிட்டிவிட்டி, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, நோ சொல்லி பழகுறது. இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு டீச்சர் வந்து எப்படி ரோல் மாடலாக, ஸ்டாராக, அட்வைஸராக இந்த இடத்துல வர்றாங்களோ, அந்த டீச்சரை இவ்வளோ பர்ஃபெக்டாக கைட்லைன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக அவங்க டீச்சரை ட்ரெயின் பண்ணி, டீச்சர்ஸை சைன் பண்ணி மோல்ட் பண்ணுறது, எப்படி ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணணும். எல்லா டீச்சர்ஸும் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வர மாட்டோம். ஏன்னா ஏஜி டீச்சராக தான் என்னோட கெரியரை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏஜி டீச்சராக போகும்போது என்னையும் மோல்டு பண்ணுறது மேனேஜ்மெண்ட். அந்த இன்ஸ்டிடியூஷன் தான் அவங்கள அந்த அளவுக்கு மோல்டிங்காக, சைனிங்காக, அவங்களோட டேலண்ட்டு, ஸ்கில்லை எல்லாத்தையுமே கொண்டு வரும். ஸோ அந்த இடத்துல நமக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியரை ஒரு மேனேஜ்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் அந்த டீச்சரால் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். அது கரெக்டாக இல்லையா? கரெக்ட். அவங்களோட ஒப்பீனியன், ஃப்ரீடம், ஸ்டூடெண்ட்ஸை ஹண்ட்ரட் பண்ணுறது, வீக்லி ஒன்ஸ் பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கோ இல்லையோ டீச்சர்ஸ் மீட்டிங் கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கும். மேனேஜ்மெண்ட் சைடில் இருந்தால் டீச்சர்ஸ் நாங்கள் எல்லாருமே கற்றுக்கிட்டு குழந்தைகிட்ட கொண்டு வரோம். ஸோ அந்த 4 to 7 இயர்ஸில் அவங்கள எந்த அளவுக்கு சைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சைன் பண்ணுறோம். ஸோ இந்த டைமில் மேனேஜ்மெண்ட்டுக்கு எல்லாருமே ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச். எஸ், மேனேஜ்மெண்ட் இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணலாட்டி இன்னைக்குள்ள ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜெனரலாக சொல்கிறது உங்களுக்கு. இன்னைக்குள்ள ப்ரோக்ராம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு அவங்களோட ஹார்ட் ஒர்க் இருக்குங்கிறத நம்மளால பார்க்க முடியும். அவ்வளோ பேரண்ட்ஸ் நீங்கள் இன்னைக்கு வந்து இருக்கீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க கிராஜுவேட்னா என்னன்னு தெரியுதா? கிராஜுவேட்காக அவங்க ஹாப்பியாக இல்லை. நம்ம மம்மி டேடி, கிராண்ட்மா, கிராண்ட்பா நம்மளாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஹாப்பினஸ் தான் எங்களுக்கு வேணும். அந்த ஹாப்பினஸ் தான் ஸ்டூடெண்ட் வேணும். ஸோ இந்த 1 day ஃபங்க்ஷனில் மட்டும் குழந்தைங்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஒரு எவ்ரிடே குழந்தைங்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களுக்கு என்ன தெரியும்? 4 to 7 இப்போ கிராஜுவேட்டுங்கிறது மீனிங் கூட அவங்களுக்கு தெரியல. பட் உங்கள் நம்ம பேரண்ட்ஸ் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்குறாங்கிற ஒரு ஹாப்பினஸ் தான். அந்த ஹாப்பினஸ் எப்போதுமே நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். எப்போதுமே கொடுப்பீங்கல்ல, ஃபார் எவ்ரிடே அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் எதுவும் கிண்டர் கார்டன் வந்து கன்வே ப்ராப்பராக பண்ண மாட்டாங்க. கிண்டர் கார்டன் ஸ்டூடெண்ட்ஸ் கன்வே ப்ராப்பராக பண்ண மாட்டாங்க. ஸோ என்ன இருக்கும் அப்படின்னா என்ன டபுள் சைட் டீச்சர்ஸ் கிட்டே என்னன்னு கொஞ்சம் என்கொயரி பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு லீவ் போடணுங்கிறதுக்காக கூட எனி ஒன் கம்ப்ளைண்ட் அட்டவர் எது வேணாலும் சொல்லலாம். பட் அஸ் டீச்சராக நீங்கள் டீச்சர்ஸ் கிட்ட சொல்லுங்க, இன்னைக்கு என்ன இன்சிடென்ட் நடந்துச்சு மேம்ங்கிறத கேளுங்க. ஓகேவா? எஸ், ஓகே, தேங்க்யூ. Once again, sorry, today is the Happy Women's Day. Women's Day இல்லையா, International Women's Day. Happy Women's all. Once again, I thank you so much. Thank you so much. Thank you for your valuable ideas, ma'am. Really, it was awesome. Law is one of the great healing profession. Law is one of the great healing profession. Why? Medicine heals the body and fish heals the soul. The law heals social risks. Great lawyers are made.
not bored. Here is our great legal advisor sir on the stage. We can create motivational quotes. பேரண்ட்ஸ் யாரெல்லாம் கீழே இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் உங்களுடைய அருமையான நேரத்தில் பேச வேண்டியது எல்லாம் நம்முடைய சீஃப் கெஸ்ட் நிறைய உங்களுக்கு வந்து பேசி கொடுத்துட்டாங்க. நான் உங்களுடைய பொண்ணான நேரத்தை எடுத்து கொடுக்கல. இந்த அருமையான நல்ல நாளில் அருமையான நல்ல மெமரிஸ் இந்த ஆக்ஸ்போர்ட் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் உங்கள் எல்லா பெற்றோர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு நாள். அன்பான என்னுடைய பெற்றோர்களை, வணக்கத்திற்குரிய என்னுடைய பெற்றோர்களை, போற்றுதற்குரிய என்னுடைய பெற்றோர்களை, எப்பொழுதும் உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் இந்த மண்ணிலே ஆக்ஸ்போர்ட் என்ற இந்த மண்ணிலே நீங்கள் தெரிந்தெடுத்த உங்கள் அனைவருக்கும் நாங்கள் உங்களுடைய பொறுப்பாளர்களை கொடுத்து எங்களுடைய மேனேஜ்மெண்ட் சார்பாக நன்றி வந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோற்றி புகழோடு தோன்றுக அப்துல்லா தோற்றலில் தோன்றாமை நன்று என்று வள்ளுவருடைய வாக்கு இணங்கி இன்றைய இந்த விழாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய பெற்றோர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து அவங்க கலந்துக்கிட்ட அந்த குழந்தைகளுடைய அந்த சிறப்பு நினைச்சு இந்த ஆண்டில் இன்னும் அடுத்த ஆண்டு வரைக்கும் எங்களுக்கு வந்து அவ்வளோ மகிழ்ச்சி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆட்டமாக இருக்கட்டும், அவங்க குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ண நேரமாக இருக்கட்டும், குழந்தைகள் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ண நேரமாக இருக்கட்டும். இப்போ நான் வந்து என்னுடைய முறையில் குறிப்பாக இந்த ஸ்கூலில் பணி செய்யக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் எப்படி வந்து உழைக்கிறார்கள் என்பதற்கு இன்று நீங்கள் எல்லாருமே கண்கூடாக பார்த்தீர்கள். அத்தனை ஆசிரியர் பெருமக்களும் எந்த பள்ளியை நீங்கள் ஒப்பிடுகிறோ இல்லையோ ஆக்ஸ்போர்ட் பள்ளி 23 ஆண்டுகளாக உங்களுடைய பிள்ளைகளை சீரும் சிறப்புமாக இந்த தென்காசி பட்டணத்திலே முதன்மையான ஒரு ஸ்தாபனமாக கடந்த 7 ஆண்டுகளாக 10 +1 +2 ரிசல்ட்டாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸில் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எங்களுடைய அத்தனை பிடிஸ் எவ்வளோ இளைஞர்களை நாங்கள் பிடிஸை வச்சுருக்கோம் பாருங்க. ஒவ்வொரு இளைஞர்களுமே அப்படியே புரிதலை போல இருக்கக்கூடிய எப்படி படித்த அத்தனை பிடிஸும் இந்த பள்ளியில் வந்து சோனல் லெவலில் எடுத்தாலும் சரி, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எடுத்தாலும் சரி, ஏன் நேஷனல்லே நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு இந்த ஆண்டில் நேஷனல்லே சாதிச்சு காட்டியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய இந்த ஸ்தாபனம் வந்து எத்தனையோ ஸ்தாபனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 நாட்கள் தான் இயங்கும். ஆனால் ஆக்ஸ்போர்ட் ஸ்தாபனம் 7 நாட்களும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஸ்தாபனம் தென்காசியில் ஆக்ஸ்போர்ட் குடும்பமாக மட்டும்தான். நீங்கள் எடுத்த ஆசிரியர்கள் வந்து காலையிலிருந்து ஏன் ஞாயிற்றுக்கிழமை கூட ஆசிரியர்களுக்கு விடுமுறை இல்லாத ஒரே ஸ்தாபனம் என்றால் அது ஆக்ஸ்போர்ட் ஸ்தாபனம் என்பது நாங்கள் சொல்லிக் கொள்வது மக்களுக்கு மகிழ்ச்சி. ஏனென்றால் உங்கள் குழந்தைகளை நீங்கள் இங்கு விட்டு செல்கிறீர்கள். எங்கு விட்டு செல்கிறீர்கள்? பெற்றோர்களிடமே விட்டு செல்கிறீர்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் முழு பேரண்ட்ஸ், நாங்கள் மட்டுமே முழு பேரண்ட்ஸாக உங்கள் குழந்தைகளுக்கு உங்களுடைய கண்மணியை போல இந்த ஸ்தாபனம் 7 நாட்களும் ஹையர் கிளாஸ்லாம் 7 நாட்களும் பிள்ளைகளை வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பிரார்த்தனையில் இந்த ஆண்டு வந்து +2 தேர்வு, 10th +1 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் லெவலில் அச்சீவ் பண்ணுவாங்க என்று உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்து இந்த வாய்ப்புக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த ஸ்தாபனத்திற்கு செக்ரட்டரி மேம்க்கு, லீகல் டைரக்டர் மேம், ஹெச்எம் மேம், ஏஹெச்எம் மேம், அனைத்து எங்களுடைய பிஆர்ஓ மேம், அப்புறம் இதில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய கோஆர்டினேட்டர் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களும் கையில் இருப்பாங்க. சோறு இல்லாமல் கையில் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா செல்ல கையில் வச்சுருக்காங்க. இதில் அத்தனை பேருக்கும் நாங்கள் வந்து என்ன அப்படின்னா நன்றி சொல்லணும்னா வாழ்நாள் முழுவதும் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த பள்ளியுடைய மிகப்பெரிய சொத்துக்கள் யாருன்னா எங்கள் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களே 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 என்று சொல்லி வாழ்க்கை நன்றி சொல்லி விடுவதிலே நன்றி சொல்லணும். தேங்க்யூ. Now I would like to invite our signing star Subhasakti Balan to honoring our legal advisor sir. but to seek justice, protect rights and advocate for
Take the sample to create wisdom. Sense of gratitude as spiritual. For passing is accurate. Next time, let's get the livelihood different. Love after the